வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 38வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல சண்டை நடக்கத்த கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. வெள்ளை ட்ரெஸ்காரன் நின்னுகிட்டு ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஈகல் எம்பையர் ஸ்டோன்ல பவர் வரத்த பாத்துக்கிட்டு இருக்காரு. வெள்ளை ட்ரெஸ்காரன் ஷாக் ஆயிடுறான். ஹீரோ பவரை சேர்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவுடைய கண்ணே மாறிடுது. ஹீரோ பவர் எல்லாத்தையும் மேல அனுப்புறான். அது பட்டு சுத்தி ஏதோ பவர் தெரிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா அந்த கண்ணு பவர் இருக்கிற எம்பையர் வெளியில வந்துடுறாரு. மாங்க ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ உக்காந்துக்கிட்டு சுத்தி இருக்கிற பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அங்க ரிங் இருக்கிற மாஸ்டரும் வெளியில வந்துடுறாரு. நான் தான் ரிங் எம்பையர், என்ன அடிச்சுக்க எவனுமே இல்லடா. ஹீரோ பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து ரிங்க வர வச்சு அப்புறம் அந்த ரிங் போய் சுத்திக்கிட்டு இருந்து ஒயிட் எம்பையர் அந்த ஸ்டோனுக்குள்ளார இருந்து வெளியில வராரு. அந்த ரிங் வந்து அவருக்கு பின்னாடி நின்னுடுது. எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் ஒயிட் எம்பையர் பாயிண்ட் சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்காரு. எல்லாரும் கீழே முட்டி போடுறாங்க. அவனுங்களும் கீழே முட்டி போடுறானுங்க. குன்லுன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்ததுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம்னு எவனோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் கீழே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி அவன் பண்ணான், இவரை எப்படி அவன் வெளியில வர வச்சான், உண்மையிலேயே இதை அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானா, எப்படி ஒன்னால 5 ஏன்ஷியன்ட் எம்பையரையும் சமன் பண்ண முடியும்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னுடைய இம்மார்டல் சக்தி ஒரு கடல் மாதிரி, அதுல நீ வெறும் ஒரு துளி மட்டும் தான்டா. என்னுடைய கடல்ல எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியாது. என்னுடைய ஸ்பிரிட் பவர் மூலியமா இம்மார்டல் டெக்னிக்கை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெல் எம்பையர் கேயாஸ்ல இருந்து வந்த நீங்க உங்களுடைய சக்தியை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பெல்ல மேல அனுப்புறாரு. பார்த்தா திருப்பி ஹீரோ கையில வந்து நிக்குது. ஹீரோ அதில் தட்டுறான், அவரும் அதில் தட்டுறாரு. சுத்தி ஏதோ பவர் போய்கிட்டே இருக்கு. வெள்ளை ட்ரெஸ்காரன் என்னடா சத்தம் இதுன்னு பாத்துக்கிட்டு இருந்துட்டு என்ன பாதுகாப்பா பாத்துக்கங்கன்னு சொல்றான். ஈகல் எம்பையர் டக்குன்னு அவருடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அவருடைய சத்தத்துல இருந்து தடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது கோல்டன் பாடி ஷீல்டு. அவனும் என்னுடைய லெவல்ல தான் இருப்பான் போல இருக்கு. இது அவனால உடைக்க முடியாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சவுண்டு சுத்தி போது அதை தாக்கு பிடிக்க முடியாம எல்லாரும் காதுல கை வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் இன்னும் கோல்டன் கோர் ரிலிம கூட அடைஞ்சு இருக்க மாட்டான் போல இருக்கு. ஆனா இவன் ஏன்ஷியன்ட் எம்பையர் பாடியை சமன் பண்ணி இருக்கான். ஆனா அவங்க கிட்ட சண்டை போடுற அளவுக்கு சோல் பவர் இருக்குதான்னு தெரியலன்னு ஈகல் எம்பையர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆன்சிஸ்டர் கரெக்டா சொன்னீங்க. அவன் ஏன்ஷியன்ட் எம்பையரை சமன் பண்ணி இருக்கலாம். இருந்தாலும் அவனுடைய கல்டிவேஷன் பொறுத்து தான் அவங்களுடைய சக்தி இருக்கும். ஆனா இவன் இன்னும் வெறும் ஸ்பிரிட் கேதரிங் ரிலிம்ல தான் இருக்கான். அப்ப அந்த ஏன்ஷியன்ட் எம்பையர்களுடைய சக்தியில எப்படி இருக்கும்? ஹீரோ அந்த பெல்லுல தட்டுறான். பெல் எம்பையரும் அந்த பெல்லுல தட்டுறாரு. சுத்தி பவர் போய்கிட்டே இருக்கு. என்னடா இதுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுடைய சக்தி மொத்தமும் இம்மார்டல் அசென்ஷன் பீக் ரிலிம சேர்ந்ததா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு மேல பறந்து போயிடுறாங்க. ஏன்ஷியன்ட் எம்பையர் கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்ததான். முன்னாடியே அவருடைய சக்தி கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. இந்த விஷயத்துல அவர் தலையிட்டாருன்னா இந்த போட்டி ரொம்ப பயங்கரமா போவோன்னு பச்சை தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் மேல வந்து நின்னுறாங்க. வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்கு. நான் உன்னுடைய உண்மையான சக்தி என்னன்றத நான் பார்க்க விரும்புறேன்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து பிரிசனர் ஆன்ஸ்ன்னு சொல்லிட்டு பவர் அனுப்புறாரு. பார்த்தா அது எல்லாம் கையா மாறிக்கிட்டு ஹீரோவை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா அது ஒரு பேரியரா மாதிரி ஹீரோவை சுத்தி வலிச்சிடுது. எவன்லி பிரிசனர் டொமைன் 3000 ஸ்வாட் ராக்கி டிராகன் பவர் அவனை கொன்னுடுன்னு சொல்லிட்டு கத்தி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. திருப்பி இந்த அட்டாக்கா ஏன்ஷியன்ட் எம்பையர் உங்களுடைய கண்ணுடைய பவரை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. எவன் அண்டு எத்து பவரை பயன்படுத்தி அதை அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கைய காட்டுறான். பார்த்தா அவருடைய கண்ணுல இருந்து பவர் மேல போய்கிட்டே இருக்கு. அந்த பவர் பட்டு சுத்தி பெருசா ஏதோ பவர் வந்துகிட்டு இருக்கு. வெள்ளை ட்ரெஸ்காரன் நின்னுகிட்டு அதே பாத்துக்கிட்டு இருக்கான். ஈகல் எம்பையரும் என்னது அதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பவர் பேரியர் பவரை மொத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அதை எல்லாத்தையும் டீச்சர் கண்ணாடியில பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா பேரியரோட பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அதுல இருந்து ஏதோ பவர் அனுப்புது. அது வெடிஞ்சு அங்க இருந்த கத்தி எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிடுது. ஆன்சிஸ்டரோட பிரிசனர் டெக்னிக்க அது உடைச்சிடுச்சா. மாங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கண்ணை திறந்து மாங்க பார்த்த உடனே அவர் பயந்துகிட்டு என்னது இது விசித்திரமா இருக்கு, என்னுடைய தாவோயிசம் பவர் மூலியமா என்னால எதையோ உணர முடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு டீச்சர் கேக்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன்னு மாங் சொல்றாரு. இந்த சக்தி
ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது என்னுடைய சக்தியே அப்சர்வ் பண்ணிடுச்சு. நான் விடமாட்டேன் 1000 of miles பவர்னு சொல்லிட்டு வேகமா மேல பறந்து போய்கிட்டே இருக்காரு. ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு கைய காட்டுறான். அவரும் கைய காட்டுறாரு. பார்த்தா மேல ஏதோ பவர் உருவாகுது. அதை பார்த்துட்டு அவர் அங்கேயே நின்னுறாரு. கிளாஸ் கோல்டன் பாடின்னு அவன் பவரை சேர்த்து அவருக்கு ஷீல்டு மாரி வர வச்சு தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் அதே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் சிஸ்டர், என்னுடைய சுப்ரீம் சோட யூஸ் பண்ணி இப்ப உன்னை அழிக்காம விட மாட்டேன், வால்ட்ரான் சோடன்னு சொல்லிட்டு பவர் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த பவர் வந்து அவன் மேல பட்டு வாயில இருந்து ரத்தம் வந்துடுது. மாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவன் கத்தன உடனே பிளாக் சோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாரு. நிறுத்துங்கன்னு டீச்சர் சொல்றாரு. பிளாக் சோட வந்து அவனை பிடிச்சிட்டு வந்து நின்னுறாரு. டீச்சர் என்ன மன்னிச்சிருங்க, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ போற, என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தூக்கிக்கிட்டு கிளம்பிடுறாரு. வெள்ளை ட்ரெஸ்காரன் அவனால முடிஞ்ச வரைக்கும் போட்டி போட்டான். எல்லாம் எம்பையரும் ஒரே இடத்துல இருக்காங்க. எவர் கிரீன் ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருக்க போறான்னு பச்சை தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. எவர் கிரீன் ரொம்ப திறமையானவன் தான் போல இருக்கு. நான் இப்ப இந்த போட்டியோடைய முடிவு அனௌன்ஸ் பண்ண போறேன். இந்த ஸ்வாட் ஃபேரி கான்ஃபரன்ஸ குன்லுன்னு சேர்ந்த எவர் கிரீன் தான் ஜெயிச்சான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பரிசும் இருக்கு. எவர் கிரீன் தான் ஜெயிச்சான் அம்பையர் சொன்ன உடனே அந்த பொண்ணு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் எவர் கிரீன் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த எம்பையர் எல்லாரும் திருப்பி அந்த ஸ்டோனுக்குள்ளாரே போயிடுறாங்க. தாத்தா அப்பா கடைசியா நான் ஒரு வழியா சாதிச்சுட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த பவர் எல்லாம் வந்து ஹீரோ மேல மோதி வலி தாங்க முடியாம கத்துறான். அந்த பவர் எல்லாம் அவனுக்குள்ளார போயிடுது. ஹீரோக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சு கீழே விழுற மாரி போய்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.